ஈரோட்டில் ரயில் மறியலில் ஈடுபட முயன்றவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஈரோட்டில் ரயில் மறியலில் ஈடுபட தமிழ் புலிகள் அமைப்பினர் முயற்சி மேற்கொண்டிருக்கின்றனர். காட்சிகளை பார்க்கிறோம். ஈரோட்டில் ரயில் மறியலில் ஈடுபட தமிழ் புலிகள் அமைப்பினர் அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ஈரோட்டில் ரயில் மறியலில் ஈடுபட தமிழ் புலிகள் அமைப்பினர் முயற்சி மேற்கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் கேட்கலாம். மணிகண்டன், விரிவான விவரம். வகுப்பு திருத்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்த இந்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் இன்று ரயில் மறியல் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளர் சிந்தனை செல்வன் தலைமையில் கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவன் சார்பில் காளைமாடு சிலையிலிருந்து ரயில் நிலையம் வரை ஊர்வலமாக வந்து கட்சியினர் தற்போது ரயில் நிலையத்தில் ரயிலை முற்றுகையிட முயன்றனர். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் கட்சியினரை தடுத்து நிறுத்தி தற்போது கைது செய்திருக்கின்றனர். இது தொடர்பாக அந்த கட்சியினர் நம்மிடம் இருக்கிறார், அவருடைய கேட்கலாம். எதற்காக இந்த ரயில் மறியல் போராட்டம் அது சொல்லுங்கள். அதாவது வக்ஃபு திருத்த சட்டம் என்கின்ற பெயரிலே இஸ்லாமியர்களை வஞ்சிக்கும் விதமாக மத்தியில் ஆளுகின்ற பிஜேபி அரசு திட்டமிட்டு இஸ்லாமிய மக்களினுடைய சொத்துக்களை, அவர்களுக்கே உரிதான வக்ஃபு வாரிய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்ற திட்டத்திலேயே ஒரு சட்டத்தை இயற்றியிருக்கிறார்கள். திருத்தமெல்லாம் இதில் எதுவுமே கிடையாது. 115 இடங்களில் அவங்க மாற்றியிருக்காங்க, சட்டத்தை மாற்றியிருக்காங்க. இது முழுக்க இஸ்லாமியர்களுக்கு மட்டுமில்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானது. இதனை கண்டிக்கும் விதமாக தமிழ் புலிகள் கட்சி சார்பில் இன்றைக்கு ரயில் மறியல் போராட்டத்தை ஈரோடு மாவட்டத்திலே நடத்தி இருக்கிறோம். இதில் தோழர்கள், பல்வேறு தோழர்கள் கைது இருக்கிறார்கள். அதாவது தொடர்ச்சியாக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செயல்படும் விதமாக இந்த மத்தியில் ஆளுகிற மோடி அரசு தொடர்ச்சியாக பல்வேறு சட்டங்களை நிறைவேற்றி இந்த மக்களுக்கு எதிராக தீங்கு விளைவிக்கிறது. அதை கண்டித்து இன்று ரயில் மறியல் போராட்டத்தில் தமிழ் புலிகள் ஈடுபட்டுள்ளோம். தற்போது ரயில் மறியலில் ஈடுபட முயன்றிருக்கிற 100க்கும் மேற்பட்ட தமிழ் புலிகள் கட்சியினர் போலீசார் கைது செய்திருக்கின்றனர். விக்னேஷ். வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக ஈரோட்டில் ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற தமிழ் புலிகள் அமைப்பினரை தற்போது காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அது தொடர்பான விவரங்களை களத்திலிருந்து வழங்கியமைக்காக நன்றி மணிகண்டன்.